வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம சுண்டைக்காயை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காய் குழம்பு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். அதாவது வெங்காயம் தக்காளி வேண்டாம், அவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன், அதாவது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டாச்சு. இப்போ கடுகு வெடிச்சுடுத்தா கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டு போட்டால் இந்த வெந்தயத்தை தூக்கி போட மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். அப்புறம் பச்சை சுண்டைக்காயை அது மேலே இருக்கிறத பிச்சுட்டு நான் ஒரு 1க்கு 2 வாட்டி அலம்பிட்டு அதை எண்ணெயில் போட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடிடணும். ஏன்னா அது டப்புன்னு வெடிக்கும். நீங்கள் இதை நசுக்கலாம் வேண்டாம், அப்படியே போடலாம், அதுவே நல்லா வெந்துடும். அதனால் நீங்கள் நசுக்கினா உங்களுக்கு சுண்டைக்காயில் அந்த அயன் ஜாஸ்தின்றதுனால கருப்பாகும், விதையெல்லாம் வேஸ்ட்டாக போகும். அதனால் இப்படியே போட்டு தட்டை போட்டு மூடினீங்கன்னா அதுக்குள்ளேயே வெடித்து அது செட்டில்மெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அது அந்த மூடியை திறந்துடலாம். ஸோ சுண்டைக்காய் நிறைய விஷயம் நல்லது. அதாவது அது சொல்லுவாங்க, சுண்டைக்காயில் இப்போ நான் என்னென்ன போட்டிருக்கேன், திறந்த உடனே மஞ்சப்பொடி போட்டேன், காரப்பொடி போட்டிருக்கேன், அப்புறம் பியூர் தனியா பொடி, அதாவது தனியாவை வறுத்து பொடி பண்ணி வச்சுட்டேன்னா அதில் கொஞ்சம் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம், காரம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம நல்லா கொஞ்சம் கிளறினா அந்த எண்ணெயிலையே அது போனால், இந்த எண்ணெயில் இதை வறுக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு அதோட அந்த ரா ஃப்ளேவர் போயிடும். அதே சமயத்தில் அதோட அந்த கேரக்டர் இருக்குல்ல, புண்ணாறுது, அந்த மாதிரி காரப்பொடி சாப்பிடும்போது வயிற்றில் புண்ணு வரும்னுவா. இந்த எண்ணெயில் வறுத்துட்ட போது அதோட கேரக்டர் அந்த குறைஞ்சிடும். அதாவது என்ன சொல்கிறதுனா, டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணும்போது இருக்கிற அந்த பாதிப்பை விட இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாள் காரம். அதனால எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, அதனால நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இப்போ புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா ஊற வச்சு வெந்நீரில் கரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வறுப்பட்ட உடனே அந்த வாசனை போன உடனே இந்த மிளகா அப்படியே வடிகட்டி அப்படியே அந்த புளி தண்ணியை ஊற்றணும். இப்போ குழம்பு கொஞ்சம் நிறையா வேணும்னா கொஞ்சமாக புளி தண்ணி இருக்குது கரைச்சதுன்னா இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க தண்ணி. அதனால் உங்கள் வீட்டில் கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா குழம்பு அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. எப்படி இறங்கியிருக்கு பாருங்கள், திக்னஸ் வந்துடுது பாருங்கள். சில பேர் இது பச்சரிசி கூட கரைச்சி கொட்டுவாங்க, ஆனால் எனக்கு அதுலேயே திக்னஸ் வந்துடுறது போகிறோன்னு விட்டுறேன். ஸோ நம்ம சுண்டைக்காய் குழம்பு ரெடியாக எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்பவும் போல் உங்கள் ஆதரவை கொடுங்க. ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.